ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்குக்கூடிய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் ரெக்வஸ்ட் வந்துருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஒன் ஷாட் வேணும் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக ஒரு அழகான ஒன் ஷாட், வெறும் லவ் அண்ட் ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பையும் காட்டி உங்களுக்குன்னு ஒரு ஒன் ஷாட் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகேடா, இப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் எடுத்துக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் கட்டுறாங்க. நம்ம அழகான மார்னிங் அப்படியே எழுந்திரிச்சு சோம்பல் முடிச்சுட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறதுக்குன்னு வேண்டி ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சனுக்கு வராரு. அவர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ப்ளஸ் பேக்கும் பண்ணிடுறாரு லஞ்சுக்கு. இப்போ அப்படியே பேக் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் காட்டுறாங்க, அந்த டைனிங் டேபிளில் நம்ம ஒரு பாக்ஸில் பேக் பண்ணிகிட்ருக்காரு. பட் பக்கத்தில் இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு பட் பேக் பண்ணவே இல்லை. அதை அப்படியே விட்டுட்டு இவர் மட்டும் பேக் பண்ணிவிட்டு பேக்குள்ளே எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறாரு. இப்போது ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. அங்கே உள்ள ஒரு சில பேர்லாம் நம்ம டேவை பார்த்ததும், ஏய் டே, என்ன ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன்? ஷோ, நீ இப்போ வீட்டில் தானே இருக்கணும். நான் எதுக்கு வீட்டில் இருக்கணும்? ஏய், நேற்று தான் மேரேஜ் நடந்திருக்கு, அதுக்குள்ளே ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். வீடு கிளம்புடா நீனு. இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, சங்குக்கிங்க தெரியலையா? என்னடா பேசுகிறான் இவன்? சரி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட தான் டக்குன்னு அவருடைய டெஸ்க்கு பக்கமாக நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ டக்குன்னு திரும்பியும் அங்கே ஒருத்தவங்க ஏய் டே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி மேரிட் லைஃப், என்னடா ஆஃபீஸ்க்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம டேவை பார்த்து விசாரிக்க, நம்ம டேக்கு அவங்க அந்த மாதிரி கேட்குறதே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி அழுத்து போயிட்டு எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் அப்படியே கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது. எல்லா ஃபைல்ஸையும் முடிச்சிட்ருக்க அப்படியே கொண்டு போயிட்டு அந்த மேனேஜர், அங்கே ஆஃபீஸ் மேனேஜர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் கொண்டு போயிட்டு அந்த ஃபைலெல்லாம் சப்மிட் பண்ணுறாரு. இப்போ அந்த ஆஃபீஸ் மேனேஜரும் நம்ம டேவை பார்த்ததும், ஹே டே, சார் சொல்லுங்கள் சார், எங்கள் நிமிஷவா, சொல்லுங்கள் சார், என்ன நீ இன்னைக்கு ஆஃபீஸ் வந்திருக்கேன்? சார், இல்லை, உனக்கு நேற்று தானே மேரேஜ் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் சார். அப்புறம் என்ன திடீர்னு? இல்லை சார், இதில் என்ன இருக்குது? ஆஃபீஸ் வரதில்ல, மேரேஜ்க்கு அப்புறம் ஆஃபீஸ் வரக்கூடாதா என்ன? இல்லைடா, அப்படி இல்லை. பட் புதுசாக கல்யாணம் ஆனவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் லீவ் எடுத்தாலும் உங்களுக்கு லீவ் லெட்டர் எழுதி நானே கொடுத்துடலான்னு பார்த்தேன். பட் இன்னும் நீ ஆஃபீஸ்க்கு வந்து நிற்கிறிய, அதான். இல்லை சார், இட்ஸ் ஓகே, ஃபைன், ஒன்றும் இல்லை. ஓ சரி, சங்குக்கிங்க? தெரியல சார். தெரியலையா? டே, நீங்கள் 2 பேரும் ஓகே தானே? ஓகே தான் சார். அப்புறம் சங்குக்கு கேட்டால் தெரியலன்னு சொல்கிறேன். அவன் எங்கே போவான்னு எனக்கு என்ன சார் தெரியும்? டே, என்னடா பேசுகிறீங்க? சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த இடத்துலையும் அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அவர் பாட்டுன்னு அந்த கேபினை விட்டு வெளியே வந்துட்டுறாரு. இப்போது நம்ம ஜெமினை தான் காட்டுறாங்க. நம்ம ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அப்செட்டாக அந்த கேபின்லேருந்து வெளியே வரதை பார்க்குறாரு. அவர் டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஜக்குக்கு கால் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ரிங் போகுது. அந்த சைட்லேருந்து ஒரு பர்சன் அப்படியே கால் அட்டன் பண்ணி, ஹலோ, ஏய் என்னடா பண்ணுற? தூங்கிட்டுருக்கேன்டா. ஓ, தூங்கிட்டுருக்கியா? எங்க பக்கத்தில் தான் தூங்கிட்டு தான் இருக்கோம். ஓஹோ, அப்போ ஆஃபீஸில் நடக்கிறது ஆத்மாவா? முதல்ல கண்ணை முழிச்சு பாரு. எப்பயோ ஆஃபீஸ் வந்துடானா? ஆமாம், என்ன பிடுங்கிட்டுருக்க நீ அங்கே? அது சாரிடா. சாரியா? எழுந்துறிடா முதல்ல. கல்யாணம் ஆன புதுசு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான் அவன். எல்லோரும் அவனை கேள்வி கேட்குறாங்க, என்ன பிடுங்கிட்டுருக்க நீ? சரி வரேன், நான் வரேன், வை.
வரியா? மணி ஆயிடுச்சுடா. பரவாயில்ல வரேன் வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து காலை கட் பண்ண அப்படியே எழுந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாரு. கீழே போயிட்டு கிச்சனில் எதனா சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு பார்த்தா சாப்பிட்றதுக்கு இருக்குது. பட் பக்கத்துலேயே லஞ்ச் பாக்ஸ் இருக்குது, அதை பேக் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஸோ அதை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து அதில் இருக்க லஞ்ச் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிவிட்டு அவரே திரும்பியும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு நேராக ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம ஜிமின் தான் நம்ம ஜங்குக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்ததும் நம்ம ஜங்கு கிட்ட போயிட்டு டேய் என்னடா நடக்குதுங்க? என்னடா கல்யாணம் ஆன புதுசாக அவன் ஆஃபீஸ் வந்து எல்லாரும் அவனை கேள்வி கேட்டுட்ருக்காங்க, நீ என்னடா பண்ணிகிட்டு இருந்த? டேய் நான் தான் தூங்கிட்டேன்டா. அது காலையிலடா, நேற்று நைட்டு என்னடா பிடிங்கிட்டு இருந்தேன்? நேற்று நைட்டு என்ன? ஐயோ உனக்கு உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கணும் போலியே. நேற்று தானடா உனக்கு மேரேஜு? ஆமாம். அப்புறம் சின்னடா நேற்று நைட்டு ஒன்றுமே இல்லையா? ஜிவன் நீ வர நேரங்காலம் புரியாமல் நகரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் நம்ம ஜிவன் அப்படியே விலைக்கு விட்டுட்டு நேராக ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராகிறாரு. உள்ளே என்ட்ரான அடுத்த செகண்ட் அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ஈவன் நம்ம ஜங்குக் மேலே க்ரஷ் இருந்த பொண்ணுங்க கூட நம்ம ஜங்குக் கிட்டே வந்து அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சு குழஞ்சி அப்படியே கங்க்ராச்சுலேட் பண்ணிகிட்ருக்காளுங்க. அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே பார்த்துட்டு பட் அதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவர் பாட்டுன்னு உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கா. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் அவங்கக்கிட்ட எல்லார்ட்டையுமே பேசிவிட்டு நேராக நம்ம டீ கிட்ட வராரு. இப்போ நம்ம டீ தான் நம்ம ஜங்குக் மூஞ்ச கூட பார்க்கல, அவர் பாட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இது எல்லாருமே நின்றுட்டு பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக் தான் நம்ம டீ கிட்ட டே எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, தயவு செஞ்சு இப்படி மூஞ்ச வைக்காத. ஜங்குக் போயிட்டு வேலையை பார்ப்போம், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். என்கிட்ட உனக்கு என்ன தனியாக பேச வேண்டியது இருக்கு? உனக்கு தான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுக்கு எதுவுமே இல்லைல்ல. போயிட்டு வேலையை மட்டும் பாரு. சரி காலையில் இதுக்கு என்ன தனியாக விட்டு வந்தேனா? நீ என்ன குழந்தையா நான் விட்டுட்டு வந்தது உட்காந்து அழுதுட்டுருக்கிறதுக்கு? நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன் எப்பவும் போல். காலையில் எழுப்பி விட்டுருக்கலாம்ல. எழுப்பி விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்ப? ட்ராப் பண்ணியிருப்பேன் இல்லைடா. நீ எதுவும் பண்ண தேவையில்ல. இது வரைக்கும் எனக்கு எல்லாம் பண்ணது போதும். இப்போ போய்ட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருப்போ. டே உன்னதான் என்ன வேணும் உனக்கு? உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணுவா? அப்படின்னா உனக்கு பேச வேண்டியது இருக்கு, என் கூட தனியாக நிற்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டேவை கூப்பிட்டுட்டே இருக்கா. நம்ம டேவும் வந்து கோவமாக நம்ம ஜங்குக்கு அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் அத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கத்தலாம் இல்லை, ஜஸ்ட் அமைதியாகவே கோவமாகவே நம்ம ஜங்குக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு நம்ம டேவுடைய கையை பிடிச்சி தரன்னு ஏற்றுட்டு அங்கே உள்ள மென்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போய்ட்றாரு. அங்கே போய்ட்டு நம்ம டேவை அப்படி நிற்க வச்சுட்டு ஒரு மாதிரி நம்ம டேவை பார்த்து டே எதுக்கு இப்படி அவாய்ட் பண்ணிகிட்ருக்க? நான் எங்கே அவாய்ட் பண்ணுறேன்? நான் இதுக்கு முதல்ல உன்னை அவாய்ட் பண்ணணும்? நீ தான் என்னுடைய ஹஸ்பண்ட் ஆச்சே, நான் எப்படி உன்னை அவாய்ட் பண்ண முடியும் ஜங்குக்? டே உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், எல்லாமே அரேஞ்சுடுனா இல்லை எனக்கு புரியல. சிட்டுவேஷன்ரா, உனக்கு புரியுதா? சிட்டுவேஷன், இது இன்டென்ஷன் இல்லை. குழந்த மாதிரி பண்ணாதட்டே. நான் என்ன ஜங்குக் பண்ணுறேன்? நான் ஒன்றுமே பண்ணல. ஈவன் நான் உன்னை அவாய்ட் பண்ண கூட இல்லை. இதுக்காக இப்படி நீ வந்து என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கணும் எனக்கு புரியல. டே ப்ளீஸ் நடிக்காத, புரிஞ்சுக்கோ. என்னை நீ அவாய்ட் பண்ணுறேன்னு தெரியுது, என் மேலே கோவமாக இருக்குன்னு புரியுது. என்னால் உன் மேலே திரும்பியும் கோவப்பட முடியாது. ஏன்னா ஐ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ. உன்னுடைய மென்டாலிட்டி எனக்கு புரிய வருது. ஆனால் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். டே ஜங்குக் டே ப்ளீஸ், நீ என்னையும் ஹர்ட் பண்ணிகிட்ருக்க ஜங்குக். ஆனால் டே ஜங்குக், நான் உன்னை ஃபுல்லாக பெஸ்ட் ஃப்ரெண்டே பார்த்துட்டேன். இப்போ திடீர்னு ஹஸ்பண்டாக பாருன்னா எப்படி ஜங்குக்? எப்படி என்னால் எப்படி முடியும்னு நினைக்கிறேன்? நீ உன்னால் எப்படி முடியுது? டே அது சொல்லு. திடீர்னு உன் ஃப்ரெண்டை வந்து கல்யாணம் பண்ணி வச்சா உனக்கு எப்படிரா
உனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் உன்னை ஃபுல்லாக ஃப்ரெண்டுன்னே பார்த்துட்டேன். உன் மேலே துளி லவ் இல்லை தெரியுமா? ஆனால் இப்போ நான் உன் கூட என்னுடைய லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அமைதியாக நம்ம கத்துறது எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்காரு. பட் நம்ம அங்கேருந்து கத்தி முடிச்சுட்டு அவர் பாட்டுன்னு திரும்பியும் வந்து வேலையை பார்த்துட்ருக்காரு. டைம் ஸ்கிப் ஆகுது, லன்ச் வருது. நம்ம எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு அவர் பாட்டுன்னு தனியாகவே உட்காந்து சாப்பிட்றாரு. கூட ஜிமின் வந்து உட்காந்து அவருக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுத்துட்டு சாப்பிட்டுருக்கா. பட் 2 பேருக்குள்ளே எதுவுமே பேசிக்க மாட்டேங்கிறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. ஒர்க் பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் நம்ம டிவியை பார்த்துட்ருக்காரு. திரும்பியும் ஒர்க் பண்ணுறாரு, டிவியை பார்த்துட்ருக்காரு. வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வருது. நம்ம ஜங்குக் வெளியே காரை வச்சுட்டு நம்ம டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம பாட்டுன்னு கேபை புக் பண்ணி வீட்டுக்கு போயிடுறாரு. இருந்தாலும் அந்த கேபை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் நம்ம ஜங்குக் வீட்டுக்கும் வராரு. இப்படியே தான் ஒரு சில மாதங்கள் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 3 months அந்த மாதிரி போக இப்போ நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி கடுப்பாயிடுறாரு நம்ம உடைய பிஹேவியர்ஸில். இப்போ உடனே டக்குன்னு நம்ம கிட்ட போயிட்டு, டே நில்றா, ஜிமின் எனக்கு வேலை இருக்குது, தயவு செஞ்சு அது இதையும் பற்றி பேசிகிட்டு இருக்காத, எதுனாவது இம்பார்ட்டன்ட் நான் மட்டும் சொல்லு, எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு கிளம்பிட. இது அட்வைஸ் கிடையாது, ஒரு நிமிஷம் நான் பேசுகிறது கேளு. என்ன? உனக்கு ஜங்குக்கை பற்றி நல்லா தெரியும். நான் இப்போ தான் சொன்னேன் ஜிமின், அவனை பற்றி தயவு செஞ்சு பேசாத, அவன் சரியான ஏமாத்துக்காரன். ஏமாத்துக்காரனா? யாரா ஏமாத்துக்காரன்? ஜங்குக் தான் என்னை ஏமாற்றிட்டான். ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாற்றிட்டான். அவன் குடும்பத்தையே காப்பாற்றிருக்கான், புரியுதா? ஏமாத்துறான்னு நினச்சிட்ருக்காத. அவன் பண்ண வேலைக்கு நீ அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும். ஆனால் நீ இப்படி அவாய்ட் பண்ணுற. அவனுடைய ஃபீலிங்ஸ் பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா நீ? சொல்லு, பேசிட்டே சும்மா நின்றுட்டுருக்கா. கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகி 3 months இருக்குமா? 3 minutes கூட அவன்கிட்ட சண்டை போட்டு உன்னால் சும்மா இருக்க முடியாது. 3 months எப்படிடா முடியுது உன்னால்? அவன் எவ்வளோ பாவம் தெரியுமா? டெய்லி என்கிட்ட எப்படி புலம்புறான்னு தெரியுமா? இன்னும் சொல்லப்போனா உன்னை அவன் எவ்வளோ லவ் பண்ணுறான் தெரியுமா? லவ்வா? அதை தூக்கிட்டு போய்ட்டு குப்பையில் போட சொல்ல. நீ என்ன வேணால் பேசு, ஆனால் அவனுடைய லவ்வை பற்றி நீ இப்படி கேவலமாக பேசாத, புரியுதா? ஜங்குக்கை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? அவன் கூட நீ சின்ன வயசுலேருந்து இருக்கிறன்ற அந்த ஒரு கண்டென்ட் மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை. அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவன் கூட சின்ன வயசுலேருந்து இருக்கல்ல, அவனை பற்றி அவனுடைய ஃபீலிங்ஸை பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு முறை நம்ம கேட்க, நம்ம வந்து பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு நம்ம ஜிமினை ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ நம்ம ஜிமின் தான், என்ன பார்க்குற? நீ அவன் கூட ரொம்ப நாள் இருந்திருக்கலாம், ஆனால் நான் அவன் கூட கொஞ்ச நாள் தான் இருந்தேன். ஆனால் அவனை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன்டா. சத்தியமாக சொல்கிறேன், ஜங்குக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தானா மனசார அக்செப்ட் பண்ணிப்பேன்டா. ஆனால் நீ ஏன்டா இப்படி இருக்க? ஜிமின், நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன், என்ன ஓவராக பேசிகிட்ருப்பேன். ஜங்குக்கு ஒன்று மேரேஜ் பண்ணிக்கணுமா? இதுக்கெல்லாம் கோவம் வருதுல்ல? பேசிட்டே, எனக்கு தெரியும் உனக்கு அவனை பிடிக்கும்ன்ட்டு, ஆனால் எதுக்கு இந்த வேஷம்? அக்செப்ட் பண்ணிக்கோ. முடியல ஜிமின், எப்படி இத்தனை நாள் ஃப்ரெண்டுன்னு பார்த்துட்டேன், இப்போ திடீர்னு வந்து ஹஸ்பண்டை பார்க்க சொல்கிற? எப்படிடா? இப்போ நீயும் இவங்கியும் தான் எத்தனை வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சந்தோஷமாக இருக்கும்டா. என்னடே பார்க்குற? உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பேன். சின்ன ஜிமின் பேசுகிற நீ, ஒரு ஃப்ரெண்டு போய் லைஃப் பார்ட்னர்னா என்னடா? சொல்லு, லைஃப் பார்ட்னர்னா என்ன? லைஃப்பை ஷேர் பண்ணிக்க, அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க, அப்புறம் சப்போர்ட்டிவாக இருக்க. இது 3த்துல ஜங்குக்கு உனக்கு எது பண்ணலைன்னு சொல்லு. பேசிட்டே, அவன் உனக்கு எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட்டிவாக இருக்கான், உன்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கான், சின்ன வயசுலேருந்து உன் கூட இருக்கான்.
இதுக்கப்புறம் இருக்க மாட்டானா? சொல்லு, இது 3த்துல ஜங்குக்கு உனக்கு என்ன பண்ணலை? நீ தானே சொன்ன இப்போது லைஃப் பார்ட்னருக்கு டெஃபினிஷனு. ஆ ஜிமின் பேசுகிறா. ஜிமின் இது ப்ராக்டிக்கலா இப்போ நீ தானடா சொன்ன லைஃப் பார்ட்னர்னால் என்னன்ட்டு. ஜிமின் ஆனால் ஒரு நிமிஷம் இரு. மேபி சின்ன வயசுலேருந்து நீயும் ஜங்குக்கும் ஒன்றா இருந்திருக்கலாம். ஆனால் உனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு சில விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்கிறாரு. நம்ம அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக கேட்டுட்ருக்காரு. அவளால் நம்பவே முடியல. என்ன இது இப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக நம்ம வந்து நம்ம ஜிமின் சொல்கிற எல்லாத்தையுமே கேட்டுட்ருக்கா. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை பார்த்து, உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஒரே ஒரு தடவை ஜங்குக்கை திரும்பி பாருடா. அவன் எப்போ ஒன்று தான் பார்த்துட்ருப்பான். ஈவன் நீ டெய்லி கேபில் போகும்போது பின்னாடி காரில் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வரான். அவனும் மனுஷன்தான்டா. அவனுக்கும் மனசுன்றது ஒன்று இருக்குது. அவன் நினச்சிருந்தா உன்னை வெறுத்துருக்கலாம். ஆனால் அவன் பண்ணலை. உன்னை அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் பார்க்குறான், கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு ஹஸ்பண்டாகவும் பார்க்குறான். அவன் பண்ணுறது எதுவுமே எனக்கு தப்புன்னு தோணலடா. நீ தானே இப்போ சொன்ன லைஃப் பார்ட்னர்னா புரிஞ்சுக்கணும், லைஃப்பை ஷேர் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும்னு. அது எல்லாமே ஜங்குக் பண்ணுறான்டா. ஒரு தடவை அவன் பண்ணுற செயல்களை ஒரு தடவை திரும்பி பாரு. அவனுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கான்றதை பாரு. உன் கூட இருக்கணும்னு எவ்வளோ ஏங்குறான்றதை பாரு. அதுக்கப்புறம் நீ ஜங்குக்கு கண்டிப்பாக இருக்க மாட்டேடா. இப்படி அவாய்ட் பண்ண மாட்டேன். ஃபீல் பண்ணுவேடாட்டி. ஆனால் அவன் நல்ல பையன். ஆனால் நீ அவனை வெறுத்துட்ருக்க பாரு, ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அந்த இடத்த விட்டு வந்துட்டுறாரு. இப்போ நம்ம தான் அந்த இடத்துல ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக நின்றுட்டு யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ யாரோ வந்து நம்ம நின்றுட்டுருக்க அந்த ரூமில் வந்து டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. ஆக்சுவலி இவர் இருக்கிறது இப்போ ஆஃபீஸ் தான். டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராங்க. நம்ம வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுற அந்த கேப்பில் வந்து ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் வந்து அமைதியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய ஃபோனை பார்க்குறாரு, திரும்பி ஒர்க் பண்ணுறாரு, திரும்பி ஃபோனை பார்க்குறாரு. டக்குன்னு ஏதோ ஃபோனில் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஃபோனை கீழே வச்சிட்றாரு. நம்ம டேவுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜங்குக் தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு நம்ம டேக்கு. எங்கே இருக்க, உன்னை ரொம்ப நேரமாக காணுமே, வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெசேஜ் பண்ணி வச்சுருக்கா. நம்ம டேக்கு வந்து அதை பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. அந்த மெசேஜை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. அவர் ஒரு மாதிரி நர்வஸாக நம்ம டேவை வந்து தேடிக்கிட்டே இருக்காரு. இப்போது டக்குன்னு அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டு திரும்பி அவருடைய சீட்லேயே போயிட்டு உட்கார. இப்போ தான் நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு படம் இங்கே தான் இருக்கான் அப்படின்ற ஒரு ரிலீஃபோட வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம டேவும் வந்து ஒர்க் பண்ணுறாரு. பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேரேஜ்க்கு அப்புறமேட்டு நம்ம ஜங்குக்கை லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு எப்போவுமே நம்ம திரும்பும்போது கரெக்டாக நம்ம டிவியை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு மண்டே திருப்பி வேலையை பார்க்க ஆரம்பிக்க கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நேராக வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கேப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம நம்ம ஜங்குக்கும் பின்னாடி கார் சாவியை வச்சுட்டு சும்மா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டேவை கூப்பிடலை, எதுவுமே பண்ணலை, சும்மாவே நின்றுட்டுருக்காரு. கேபு வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. பட் கேப் வரவே இல்லை. இப்போ நம்ம ஜங்குக் தான் டக்குன்னு போயிட்டு காரை எடுத்துகிட்டு நம்ம முன்னாடி வந்து நிற்கா. இப்போ நம்ம வந்து சுற்றி முற்றி பார்க்குறாரு. அவருக்கு கேபும் வர மாதிரி இல்லை. சரி, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்குடைய காரை பார்க்க இப்போ நம்ம ஜங்குக் தான் கேப் மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம கிட்ட சொல்ல இப்போ உடனே நம்ம பேக் சீட்டில் போயிட்டு ஏறிக்கிறாரு. எதுவுமே பேசல, அமைதியாக வராரு. பட் நம்ம ஜங்குக் அந்த மிரர் இருக்கும் இல்லையா, அந்த மிரர் வழியாக நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்காரு. இப்போ வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டு சாவியை வச்சு அழகாக வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அவங்களுடைய நைட் டியூட்டிஸ் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அழகாக திரும்பி பெட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம வந்து இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாரு. அவர் கீழே இருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேலே வராரு. அவருடைய ரூமில் நம்ம ஜங்குக் தான் பெட் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அவருடைய ரூமுக்கு போகிறாரு. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம
டே வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குறாரு. நம்ம டேக்கு ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. பட் அதை அவர் பெருசாக நினச்சிக்கல. இருந்தாலும் அந்த ஒரு ஈகோன்றது ஒன்று இருக்கும்ல, அது வந்து ஒரு மாதிரி தடுத்துருது நம்ம டேவை. இப்போ திரும்பி அவர் ரூம்குள்ளே போயிட்டு அமைதியாக படுக்கிறாரு. படுத்தவர் எப்போவுமே உடனே தூங்கிடுவார். ஆனால் எனக்கு தூக்கம் வரல. நம்ம ஜிமின் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஜிமின் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம டேவும் ஜங்குக்கும் வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே மிடில் ஸ்கூலில் இருக்கும் போதே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து அவருக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிருக்கும். பட் அதை பற்றி தெளிவாக தெரியாதனால நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா, அதை அப்படியே ஒரு மாதிரி மூடி மறைச்சி அப்படியே வச்சுருந்துருப்பாரு. ஹை ஸ்கூல் வரும்போது அவருக்கே அது ஃபீல் ஆகும், அது லவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம டேக்கிட்ட சுத்தமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டார். அப்படியே ஒரு மாதிரி எப்போவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருந்திருப்பார். பட் நம்ம ஜங்குக்கால அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்க்கான அந்த ஒரு பவுண்ட்ரியை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியல. அவர் நம்ம டேக்கு கேர் பண்ணுறது, நம்ம டேவை வெளியே கூப்பிட்டு போகிறது, அவரை வெளியே சும்மா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போவார். பட் ஆனால் அது ஒரு டேட்டிங் மாதிரியே அரேஞ்ச் பண்ணியிருப்பார். அது நம்ம டேக்கெலாம் சரியாக கவனிச்சிருக்க மாட்டார், தெரியாது. நம்ம டேக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே அவரே முதல்ல வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, நம்ம டேக் கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம டேக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறது, அவருக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து ரொம்ப பாசமாகவே பார்த்துட்டு இருந்திருப்பார். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகும். 2 பேருமா நம்ம ஜங்குக்கும் டேவுமா சேர்ந்தே வந்து காலேஜும் சேருவாங்க. அழகாக காலேஜ் படிச்சுட்ருக்கும்போது தான் நம்ம ஜிமின் வந்து காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருந்திருப்பார். நம்ம ஜிமினும் நம்ம டேவும் நல்லா க்ளோஸாக இருப்பாங்க. நம்ம டேவை பற்றி நம்ம ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். நம்ம டேவோடைய ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால நம்ம ஜங்குக்கிட்டேயும் நம்ம ஜிமின் வந்து பேசுவார். நம்ம ஜங்குக் வந்து ஒரு நாள் அமைதியாக ஒரு மாதிரி எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற நேரம் நம்ம டே வந்து பக்கத்தில் இருந்திருக்க மாட்டார். ஸோ நம்ம ஜிமின் போயிட்டு உட்கார நம்ம ஜங்குக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸை, நம்ம டே மேலே இருக்கிற ஃபீலிங்ஸை நம்ம ஜிமின் கிட்டே எடுத்து சொல்வார். எனக்கு வந்து அவனை சின்ன வயசில் ஸ்கூலில் இருந்தே பிடிக்கும், ஆனால் நான் அதை வெளியே சொன்னது கிடையாது, சொல்லவும் பயமாக இருக்குது, விட்டு போயிடுவான்னு பயமாக இருக்குது, அதனால தான் அமைதியாக எனக்குள்ளேயே மூடி மூடி வச்சிட்ருக்கேன், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் நான் அவனை எப்போவுமே பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் நம்ம ஜிமின் கிட்டே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாரு, போயிட்டு சொல்லு, அவன் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜங்குக் கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம டேக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் தான், ஆனால் அவர் கோவப்பட்டார்னா ரொம்ப கோவப்படுவார். அவரை எப்படி சொல்கிறது, கோவத்தில் இருக்கும்போது ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஒரு மாதிரி காய்ச்சி பிச்சுன்னு கத்திக்கிட்டே இருப்பார் நம்ம டே. அதுக்கப்புறமேட்டு ரியலைஸ் பண்ணுவார், அமைதியாகிடுவார். அந்த மாதிரி நம்ம டே கேரக்டரு. பட் மற்றபடி ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் தான் நம்ம டே. இப்போது இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஜங்குக்கு வந்து தெரியும், நம்ம டேவுடைய கோவத்தை பற்றி. அதனால தான் இந்த கோவத்தை காட்டி அவர்கிட்ட 2 நாள் நான் பிரிஞ்சிருக்கிறதுக்கு சொல்லாமலே நான் இருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நம்ம ஜங்குக்கு வந்து அதை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்திருப்பார். ஆனால் கடைசி வரைக்கும் வெளியே சொல்லியிருக்க மாட்டார். நம்ம டேக்கு வந்து ஃபேமிலி சைட்லேருந்து இவர் வேலைக்கு வந்ததுக்கப்புறமேட்டு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அரேஞ்ச் மேரேஜு. ஃபேமிலி சைட்லேருந்து வேறு ஒருத்தவங்களை வந்து நம்ம டேக் அரேஞ்ச் பண்ணி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் மேரேஜ் நடக்கிற நேரம் என்ன ஆயிருக்கும்னா, அந்த பர்சன் வந்து அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க, அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பாங்க. நம்ம டேவை வந்து மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு வந்து வேற ஒருத்தவங்க கூட லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பியிருப்பாங்க. இப்போ ஆல்ரெடி மேரேஜ்க்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் நடந்து ஜஸ்ட் ரிங் மாற்றுற அந்த ஒரு கான்செப்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த நேரம் மேரேஜ் நின்று போயிடும். ஸோ நம்ம டேவுடைய அம்மாவும் சரி, அப்பாவும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி நம்ம டேவுடைய அம்மா அப்பாவை வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. அது நம்ம ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காது. ஈவன் நம்ம ஜங்குக்கும் அங்கே இருப்பார். லவ் பண்ணுற பையனுக்கு கல்யாணம், அந்த ஒரு மேரேஜில் இவரும் வந்து அந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு ஓரமாக நின்றுட்டுருப்பார். நம்ம ஜங்குக்குடைய ஃபேமிலியும் வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஜங்குக்குடைய ஃபேமிலி நம்ம டேவுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஸோ நம்ம ஜங்குக்குடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஜங்குக்கு மேரேஜ் ஏஜ் தான் ஆகுது, ஆல்ரெடி 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, சின்ன வயசுலேருந்து ஒன்றா தானே இருக்கானுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணி நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே கூடயே வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம டேக்கும் வந்து வேறு வழி இல்லை. அந்த இடத்த விட்டு அவர் இறங்கி வந்தார், ஜங்குக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்திருந்தாருன்னா அவங்க அம்மாவுக்கு, அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அசிங்கமாக போயிருக்கும். அதனால நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கிறாரு நம்ம டே. பட் அவர் மனசில் எந்த ஒரு லவ்வும் எதுவுமே இல்லை. இவங்களுக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி நடந்துருது. இப்போது அன்றைக்கி நைட்டு தான் காட்டுறாங்க, மேரேஜ் ஆனால் அன்றைக்கி நைட்டு நம்ம டே
ரூமில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக் பொறுமையாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு ரூம்குள்ளே வராரு. இப்போ நம்ம டே தான் ஒரு மாதிரி டையெல்லாம் வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டே ஒரு மாதிரி அப்படியே மனசு உடைஞ்சு போய் உட்காந்துட்ருக்க மாதிரி உட்காந்துட்ருக்க. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டே கிட்ட வந்து டே டே ஒன்று தான் என்ன என்னாச்சு ஒரு மாதிரி என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல? டே உனக்கே தெரியும் இது இது ஒன்றும் பிளான் பண்ணி பண்ணலை. திடீர்னு எடுத்த முடிவுனா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா? உங்களுக்குள்ளே பேசிட்டு நீங்கள் பாட்டுன்னு முடிவு பண்ணிவிட்டு எப்படி ஜங்கு? டே ஈவன் எனக்கே எந்த ஐடியாவும் இல்லை. அவங்க சொன்னாங்கன்னு வந்து நின்றுவியா? உனக்கு பேச வாய் இல்லை? வாயை திறந்து சொல்ல வேண்டியது தானே? அவன் என் ஃப்ரெண்டு, அவனை அந்த மாதிரி இன்டென்ஷனில் என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்ல வேண்டியதானே? டே அது எப்படி? இப்போ நான் அந்த இடத்துல பேசியிருந்தேன்னா உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் தான் அசிங்கமாக போயிருக்கோம். எப்படியோ போட்டோம்டா, இப்போ ஏன் லைஃபு? டே இல்லை, எனக்கு புரியல. ஓன் லைஃப்னா நம்ம லைஃப் டே. இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா தானே இருக்க போகிறோம். சங்கு, இந்த மேரேஜில் நான் ஹாப்பியாக இருப்பேன்னு நினைக்கிறியா நீ? டே நான் உன் ஃப்ரெண்ட் தானே? ஆமாம், என்னுடைய ஃப்ரெண்டு மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. வேறு எதுவுமே இல்லாமல் எப்படிடா? ஆனால் டே நீ என்கிட்ட ரொம்ப ஓப்பனாக பழகின, எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்ட. என் லைஃப்பையும் உன் கூட ஷேர் பண்ணுவோன்னு நினச்சியா? சொல்லு. டே அது ஜங்கு, எதுவுமே பேச வேண்டாம் ப்ளீஸ். எனக்கு ரொம்ப தலைவலிக்குது. அமைதியாகிரு. என்னை பற்றி என்கிட்ட எதுவும் கேள்வி கேட்காத. அப்புறம் இந்த ரூம் இதை எனக்கு பார்க்கவே பிடிக்கல, நான் வேறு ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ரூமை விட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பட் நம்ம ஜங்குக் டக்குன்னு நம்ம டேவுடைய கையை பிடிச்சி நிப்பாட்டி, டே ப்ளீஸ் வெளியே போகாத, கையை விடு ஜங்குக், விட்டுட்டேன் ஆனால் வெளியே போகாதா? ஏன் வெளியே போகக்கூடாது? டே நான் கவுச்சில் கூட படுத்துக்கிறேன், ஆனால் நீ ரூமை விட்டு வெளியே போகாத. இந்த ரூமை விட்டு வெளியே போனோன்னா வெளியே இருக்கவங்க தப்பாக பேசுவாங்க. ப்ளீஸ், நீ பெர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் என் சுண்டு வரல் கூட உன் மேலே படாது, நம்ப, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் சொல்லிட்டு ஒரு 2 அடி தள்ளி பின்னாடி நிற்கிறாரு. நம்ம டேவும் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜங்குக் சொல்கிறது கரெக்டு தான். இப்போ அந்த ரூமை விட்டு வெளியே போனால் வெளியே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம டே வந்து பதில் சொல்லி ஆகணும். ஸோ அதனால் அமைதியாக ரூம்குள்ளேயே வந்து திரும்பியும் அந்த கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஷர்ட்டோடைய அமைதியாக படுத்து தூங்கிட்டுறாரு. நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. கவுச்சில் படுத்துட்டு இருந்தவர் ஒரு மாதிரி குளிருது அவருக்கு. அதனால நைட்டாக எழுந்திரிச்சு வந்து பெட்டில் ஒரு ஓரமாக பெட்ஷீட்டை ஷேர் பண்ணிக்கிட்டு படுத்துருப்பார். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டே வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்திருப்பார் இல்லையா? இப்போ அப்படியே கண்டினியூஷன் தான். இப்போது நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் பெட்டில் படுத்துட்டு ஒரு மாதிரி தூக்கம் வராமல் உட்காந்துட்டு இருந்தார் இல்லையா? அப்படியே உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜிமின் சொன்ன எல்லாத்தையுமே உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. நம்ம டேவால் நம்ப முடியல. நம்ம ஜங்குக் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருந்திருக்கா? இந்த அளவுக்கு பார்த்துருக்கானா என்ன? இப்படிலாம் பார்த்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்க்குறாரு. கரெக்ட், நம்ம ஜங்குக் பண்ணது எல்லாமே ஒரு லவ்வராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்களோ அதுதான், ஒரு லைஃப் பார்ட்னர் பண்ணியிருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்களோ அதுதான் நம்ம ஜங்குக்கும் வந்து பண்ணியிருப்பாரு நம்ம டேக்கு. பட் நம்ம டே ஜஸ்ட் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்து அவன் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற ஒரு
ஒரு மென்டாலிட்டியில் அப்படி இருந்துட்டுருப்பார். வேறு எந்த ஃபீலிங்ஸும் நம்ம ஜங்குக் மேலே வந்திருக்காது. இப்போது கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் ஒரு 11:30 இருந்து ஒரு 1:30 மாதிரி மாறுது. மிட் நைட்டு 1:30. நம்ம டே இன்னும் தூங்கலை. ஜஸ்ட் பெட்டில் அப்படியே அமைதியாக படுத்திருக்காரு. யாரோ ஒருத்தவங்க டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் தான். நம்ம டே எழுந்திக்கல, ஜஸ்ட் அமைதியாக படுத்துக்கிறாரு. கண்ணை மூடி படுத்துக்கிறாரு. தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக் பொறுமையாக ரூம்குள்ளே வந்துட்டு நம்ம டேவை பார்க்குறாரு. நம்ம டே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டே கிட்ட போயிட்டு அவருடைய ஃபேஸ் கிட்ட போயிட்டு அவர் நெத்தியில் இருக்க முடியெல்லாம் லைட்டாக அப்படியே விலக்கி விட்டுட்டு நம்ம டேவை பார்த்து, குட் நைட் டே, ஐ லவ் யூ, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீ எப்போ அதை புரிஞ்சுப்பேன்னு எனக்கு தெரியல. டெய்லியும் ஒன்று நைட்டு இப்படியே தான் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் போல். பார்ப்போம் எத்தனை நாள் இப்படி போகுதுன்னு. ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. கரெக்டு தான், நீ புலம்புனது எல்லாமே. நீ என்ன ஃப்ரெண்டாக பார்த்த, ஆனால் நான் உன்னை லவ்வராக பார்த்துட்டேன். என்னமோ தெரியல, அது அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி ஆயிடுச்சு. நான் எதிர்பார்க்கல டே, நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்க. நான் இதை ஒரு இன்டென்ஷனோடு தான் பண்ணேன்ட்டு. ஆனால் நான் உன்னை லவ் பண்ணேன், அது உண்மை தான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்றது எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா எனக்கு உங்ககிட்ட அந்த ஒரு லவ்வை சொல்கிறதுக்கே ஒரு தைரியம் இல்லை. நான் எப்படி லவ் ப்ரப்போஸ்லாம் பண்ணி மேரேஜ் ப்ரப்போஸ்லாம் பண்ணி நான் வேஸ்ட்டுடா. உன்னை புரிஞ்சிருந்துருக்கணும். அன்றைக்கி உன் பேரண்ட்ஸ் நம்ம மேரேஜ் அரேஞ்ச் பண்ணும்போது வாயை திறந்து பேசியிருக்கணும். அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்கன்னு சொல்லியிருக்கணும். நான் சொல்லலை, என் தப்பு தான், மன்னிச்சிருட்டேன். நான் டெய்லியும் உங்ககிட்ட வந்து இப்படி மன்னிப்பு கேட்டுட்ருக்கேன். நேரில் கேட்கலான்னு பார்த்தா ஓடிடுற, பேச மாட்டேங்கிற. வலிக்குதுடா நீ பேசாமல் இருக்கிறது. பேசிட்டே, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்டாக இருக்கும்போது அடித்து சிரித்து பேசுவேன். ஆனால் உன் கை என் மேலே பட்டு கிட்டத்தட்ட 3.5 மாதத்துக்கு மேலே ஆகப்போகுது. நான் டேஸை எண்ணிட்டு தான் இருக்கேன். பேசுவேன், நம்புகிறேன். நல்லா தூங்க, நாளைக்காவது நல்லதே நடக்கும்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நம்ம டேவுடைய நெத்தியில் சின்னதாக முத்தம் கொடுக்குறாரு. அவருடைய லிப்ஸ் நம்ம டேவுடைய ஃபேஸை டச் பண்ண கூட இல்லை. அப்படியே காற்றுலேயே கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம டே தான் எழுந்திக்கிறாரு. ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு நம்ம டேக்கு. ஒரு வாட்டி தான் பிளிங்க் பண்ணுறாரு. அவருடைய டியர்ஸ் அப்படியே ஃபாலோ ஆகுது. நம்ம டே கண்ணெல்லாம் துடைச்சிட்டு அந்த கண்ணீரை கையில் பார்க்குறாரு. அவரால் நம்ப முடியல. நம்ம டே வந்து அழுறத அவராலே நம்ப முடியல. ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அவருக்கு மனசெல்லாம் அவ்வளோ வலிக்குது, கில்ட்டியாக இருக்குது. நம்ம டேக்கு புரிய வருது அவர் எந்த அளவுக்கு ஸ்டபனாக இருந்திருக்காரு, நம்ம ஜங்குக் எந்த அளவுக்கு நம்ம டேவை மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வருது அவருக்கு. ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது, கில்ட்டியாக. டைம் ஸ்கிப் ஆகுது. திரும்பியும் படுத்துட்றாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வழக்கம் போல் எழுந்திரிச்சு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாரு. கீழே இறங்கி போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சு முடிச்சுட்டு வழக்கம் போல் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லஞ்ச் பாக்ஸை பார்க்குறாரு. பக்கத்துலேயே நம்ம ஜங்குக்கூடையதும் இருக்குது. இப்போது அப்படியே ஒரு மாதிரி பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு அந்த லஞ்ச் அவர் கட்டி முடிச்சுட்டு நம்ம ஜங்குக்கும் கட்டிடுறாரு. கட்டிட்டு அதே இடத்துல வச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. நம்ம ஜங்குக் தான் கொஞ்ச நேரம் அப்படியே கழிஞ்சு எழுந்திரிச்சு நேராக குளித்து முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு லஞ்ச் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து பார்த்தா லஞ்ச் பாக்ஸ் ஆல்ரெடி பேக் பண்ணியிருக்கு. அதுவும் இல்லாமல் அது மேலே ஒரு நோட் ஒன்று ஒட்டியிருக்கு. நம்ம டே தான் எழுதி ஒட்டி விட்டுட்டு போயிருக்காரு. நம்ம ஜங்குக் அதை பார்த்ததும் டக்குன்னு ஓடி போயிட்டு அந்த நோட்ஸை எடுத்து படிக்கிறாரு. அந்த நோட்டில் என்ன இருக்குதுன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டு பக்கத்தில் தான் இருக்குது, மறக்காமல் சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதி வச்சுருக்காரு. நம்ம ஜங்குக் அதை பார்த்ததும் சந்தோஷம் தாங்கலை. ஃபர்ஸ்ட் டைம்
மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டே வந்து நம்ம ஜங்குக் கிட்ட கொஞ்சம் கேரிங்காக பேசுகிறாரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் வருது. டக்குன்னு பக்கத்தில் இருக்க பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது. அப்படியே எடுத்து போட்டு வச்சு டே சொல்லிட்டான், நான் சாப்பிடாம ஆஃபீஸ் கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து அமைதியாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த லஞ்ச் பாக்ஸையும் பார்க்குறாரு, நோட்டையும் பார்க்குறாரு. அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. ஆஃபீஸ்க்கு போயிட்டு டேவை கட்டி பிடிக்கிற போல தோணுது. ஆனால் முடியாது. அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் அவர் தொடக்கூட மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஜங்குக் அப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்செல்லாம் அழகாக எடுத்து வச்சுட்டு நேராக ஆஃபீஸ் கிளம்புறாரு. உள்ளே வரும்போது நம்ம ஜிமின் க்ராஸ் பண்ணி போக நம்ம ஜிமினை டக்குன்னு பிடிச்சி நிப்பாட்டி, டே இங்கே பாடுறாட்டே இன்னைக்கு காலைல நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம ஹாப்பியாக நம்ம ஜிமின் கிட்ட காட்ட நம்ம ஜிமினுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ நம்ம டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வரான் போறியே அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நேராக டெஸ்க்குக்கு தான் போகிறாரு. பக்கத்துலேயே நம்ம டே வந்து உட்காந்துட்ருக்காரு. லஞ்ச் பாக்ஸை நம்ம டே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அப்படியே எடுத்து நம்ம ஜங்குக்கு வந்து முன்னாடி எடுத்து வச்சுட்டு அவர் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண நம்ம டே வந்து அதை சைடில் பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறாரு. எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. இப்போது டைம் ஸ்கிப் ஆகுது. லன்ச் டைம் வருது. நம்ம டே வந்து சாப்பிட்றதுக்குன்னு வேண்டி அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜிமினும் சாப்பிட்றதுக்கு எப்பவும் போல் நம்ம டே கிட்ட வர நம்ம ஜிமின் கிட்ட நம்ம டே வந்து ஜங்குக் எங்க என்ன கேட்ட, அவன் எங்கன்னு கேட்டேன். அதோ சாப்பிட்டுருக்கான். எங்கே? அதோ 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 ஃபஸ்ட்டு டேபிள் தனியாக உட்காந்துருக்கான். இவங்க இன்றைக்கி வரல. என்னாச்சு? எங்கேயோ வெளியே போகிறானா? மேனேஜர்கிட்ட லீவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான். ஓ, நீ வேணா போய் அவன் கூட உட்காந்து சாப்பிடு. எதுக்கு? வேணாம், அப்புறம் நீ தனியாக இருப்பிய. அப்போ அவனை இங்கே கூப்பிட்டு. ஆ, அவன் தனியாக உட்காந்துருக்கான்ல, அதான் கூப்பிடுன்னு சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லை. நீ கண்ணை மூடி பார்த்தியன்னா அதுக்குள்ளே ஜங்குக் இங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் டக்குன்னு எழுந்திரிச்சு ஓடி போய்ட்டு நம்ம ஜங்குக் கிட்ட சொல்ல நம்ம ஜங்குக்கு என்ன சொன்ன, டே ஒன்று அங்கே கூப்பிடுறான்டா. அவனே கூப்பிட்டானா? ஆமாம் வா. ஜிமின் நீ விளையாடலையே. அங்கே வந்ததுக்கப்புறமேட்டு அவன் என்னை திட்ட மாட்டான்ல? ம், திட்டவே மாட்டான். அப்படியே திட்டினாலும் ஏற்றுக்கோ, உன் புருஷன் தானே, ஏந்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம ஜங்குக்குடைய சாப்பாடு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு நம்ம டே பக்கம் வந்துடா. இப்போ உடனே நம்ம டேக்கு பக்கத்தில் நம்ம ஜங்குக்குடைய சாப்பாடை வச்சுட்டு அவர் வந்து இந்த பக்கம் வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கும் பொறுமையாக வந்து அப்படியே நம்ம டே பக்கத்தில் நிற்க நம்ம டே லைட்டாக அப்படி நான் வந்து உட்கார்றாரு. நம்ம ஜங்குக்கு அமைதியாக உட்காந்துக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. ரெண்டு பேரும் ஒரே சாப்பாடு வேறு, ஒரே வீட்டில் இருக்காங்கல்ல, ஒரே சாப்பாடு வேறு. அப்படியே ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க நம்ம ஜிமின் எதனாவது பேச ட்ரை பண்ணலான்னு பார்த்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இப்போ அப்படியே நம்ம ஜிமின் தான் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜங்குக்குடைய பிளேட்லேருந்து எக் எடுக்கிறதுக்காக அப்படியே ஸ்டாப்ஸ்டிக் எடுத்துகிட்டு போக நம்ம டே டக்குன்னு நம்ம ஜிமினுடைய ஸ்டாப்ஸ்டிக் அப்படியே அவருடைய ஸ்டாப்ஸ்டிக்கால் பிடிச்சி என்ன பண்ணுற? இல்லை எக்கு அங்கேயே கொஞ்சம் தான் இருக்குது, இங்கேருந்து எடுத்துக்கோ. இல்லைடா நான் இங்கேருந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு சாப்பாடு எடுக்க விடாமல் நம்ம ஜிமினை பண்ண இப்போ உடனே நம்ம ஜிமினும் சரி சரி நான் யார்தும் எடுக்கலப்பா, நான் உண்டே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய பாக்ஸ்லேருந்து ஸ்டாப்ஸ்டிக் யூஸ் பண்ணி 2 பீஸ் ஆஃப் அந்த எக்கை வந்து அழகாக எடுத்து வச்சுட்டு அவர் சாப்பிட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. அவர் உள்ளே இருக்க சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுனே தெரியல. இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போது நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணிடுறாருன்னா அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. சாப்பாடை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சைட் டிஷ்ஷை முதல்ல சாப்பிட்டுறது. ஸோ சைட் டிஷ் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு சாப்பாடை பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுருக்காரு. அவருக்கு சாப்பாடு வெறுமையாக சாப்பிட்றதுக்கும் உள்ளே இறங்க மாட்டேங்குது. நம்ம டே வந்து அதை கவனிக்கிறாரு. நம்ம ஜிமின் வந்து நம்ம ஜங்குக்கையும் நம்ம டேவையும் பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா டே நான் போயிட்டு எனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன், உனக்கு எதுனா வேணுமா? ஜங்குக்கு உனக்கு? இல்லைடா வேண்டாம். அப்போ ஓகே
எனக்கு மட்டும் போயிட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து சாப்பாடு அங்கேயே வச்சுட்டு எழுந்திரிச்சு ஜூஸ் வாங்குறதுக்குன்னு வேண்டி போயிடுறாரு. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஜங்குக் வந்து நம்ம ஜிமின் போகிறதையே பார்த்துட்டு இருக்க சாக்கில் அப்படியே நம்ம டே வந்து அவருடைய 2 பீஸ் ஆஃப் எக்கை வந்து நம்ம ஜங்குக் எடுத்து வச்சுட்டு அவர் பாட்டுன்னு சாப்பிட்டுருக்காரு. நம்ம ஜங்குக் சாப்பாடை பார்க்குறாரு. பார்த்தா அவர் தான் சைட் டிஷ் எல்லாம் சாப்பிட்டாரு. என்னடா இது புதுசாக 2 முட்டை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம டேவோட பிளேட்டில் இருக்காது. பார்த்தா நம்ம டே வந்து 2 பீஸ் ஆஃப் எக்கை வந்து கொடுத்துருப்பாரு. அதை நம்ம ஜங்குக் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா, பேசுகிறதுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு 2 பீஸ் ஆஃப் எக்கில் 1 பீஸ் ஆஃப் எக் எடுத்து நம்ம டே கிட்ட கொடுத்து, இதை நீ சாப்பிட்டு இதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து ஷாப்ஸ்டிக்லேயே வச்சிட்ருக்காரு. டே வாங்குவான் வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, கீழே குனிஞ்சு வாயில் வாங்கிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு சந்தோஷம் தாங்கலை. ஐயோ என்கிட்ட என்ன ஊட்டிக்கிட்டான், அவ்வளோதான், எனக்கு இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கார். டக்குன்னு அவரும் சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கிறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது, ஆஃபீஸ் முடியுது, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. நம்ம டே வழக்கம் போல் என்ன பண்ணுறாருன்னா, அழகாக கேப் புக் பண்ணுற மாதிரி போயிட்டு கேபுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல போயிட்டு நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக் வழக்கம் போல் நம்ம டே கேபில் ஏறி போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அந்த இடத்துல கரெக்டாக ஒரு கேபும் வருது. நம்ம ஜங்குக் வந்து கையில் வண்டி சாவி எடுத்துகிட்டு அவர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆக, பட் அந்த கேபுக்குள்ளே வந்து வேறு ஒருத்தவங்க ஏறி போயிடுறாங்க. நம்ம டே ஏறவே இல்லை, அப்படியே நின்றுட்டே இருக்கார். இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக யோசிச்சுட்ருக்கா. நம்ம டே பின்னாடி திரும்பி நம்ம ஜங்குக்கை பார்க்க, நம்ம ஜங்குக் என்ன அப்படி பார்க்குறானே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக எட்டி பார்க்குறாரு நம்ம டேவா. இப்போ நம்ம டே கிட்ட போக, நம்ம டே கார் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சாஃப்டாக சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்கு ஐயோ தோ போயிட்டு வர, அதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்துகிட்டு ஓடுறவர் தான் பார்க்கிங்லேருந்து சர்ன்னு எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு கார் எடுத்துக்கிட்டு நம்ம டே முன்னாடி. நம்ம டே வந்து அன்றைக்கி பேக் சீட்டில் ஏறினார் இல்லையா, ஆனால் இன்றைக்கி ஃப்ரண்ட் சீட்டில் ஏறிக்கிறாரு. அப்படியே ஃப்ரண்ட் சீட்டில் ஏறிட்டு அமைதியாக அந்த ஜன்னலையும் இறக்கி விட்டுட்டு அந்த அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கு பாட்டாக போடுறாரு, லவ் சாங்காக போட்டு விட்றாரு காரில். நம்ம டே வந்து இந்த பக்கம் ஸ்மைல் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறாரு. பட் முடியல, லைட்டாக ஸ்மைல் பண்ணிடுறாரு. அதை நம்ம ஜங்குக்கும் பார்த்துட்றாரு மிரர் மூலமாக. அப்படியே நம்ம ஜங்குக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா எப்படியோ ஏதோ ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் ஆ என்ன என்ன வேணும், எதுக்கு பதற, இல்லை என்ன வேணும்ட்டே, என்ன வெளியே கூப்பிட்டு போ. அது வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருக்குது, அதான் வெளியே கூட்டிகிட்டு போன்னு சொன்னேன். இல்லை இறக்கி விட, நான் போய்க்கிறேன். இல்லை 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 நான் என்னத்துக்கு இருக்கேன், நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் நேராக வீட்டுக்கு போக வேண்டிய காரை அப்படியே சிக்னல்லே டேர்ன் பண்ணி மாலுக்கு கூப்பிட்டு போய்ட்றாரு. அங்கே போயிட்டு நம்ம டேவை அப்படியே ஃப்ரீயாக விட்டுற, நம்ம டே போயிட்டு ஒரு பொருளாக எடுத்துகிட்டு இருக்காரு. எடுக்கிறதுலாம் 2 எடுக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் நம்ம டேக்கு 2 பேருக்குமா வந்து அப்படியே 2 எடுத்துகிட்டு இருக்கா. நம்ம ஜங்குக் அதெல்லாம் பார்த்து ஐயோ என் பிரச்சனைக்கு ஏதோ ஒரு புத்தி வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கார். இப்போ அப்படியே பில் கவுண்டருக்கும் போகிறாங்க. நம்ம டே வந்து பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பட் நம்ம ஜங்குக் வந்து பில் பே பண்ணிடுறாரு. இப்போ அந்த இடத்துல இருந்து வரும்போது நம்ம ஜங்குக்காகவே வழக்கமாக அவங்க சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ற ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் ஒரு ஓரமாக வந்து வண்டியை நிப்பாட்ட, நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி தயங்கி நம்ம டேக்கிட்ட கேட்க, நம்ம டே பதில் சொல்ல. ஆனால் காரை விட்டு இறங்கிட்டு ஓடி போயிட்டு ஃப்ளேவர் செலக்ட் பண்ணுறதுக்கு ஓடிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் இதை பார்த்துட்டு, எனக்கு தெரியும்டா உனக்கு இது பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் எதுலேயும் அப்படியே வின் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது. அவர் திரும்பியும் நம்ம டேக்கு பின்னாடியே போய் நின்றுட்டுருக்க. நம்ம டேவும் வந்து அவர் பாட்டுமான வரைக்கும் ஐஸ்கிரீமை ஆர்டர் பண்ணி அடிச்சு நவுத்துறாரு. அதுவும் நம்ம ஜங்குக் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் பாட்டுன்னு பில் பே பண்ணிட்டு நம்ம டே கூப்பிட்டு வராரு வீட்டுக்கு வந்ததும் அழகாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்படியே 2 பேரும் வந்து பெட்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இருந்து மேலே போகிறாங்க ரூமுக்கு. ஆனால் ரூம் வந்து 2 பேரும் தனித்தனியால் தங்கியிருக்காங்க. ஒரு மாதிரி நம்ம ஜங்குக் வந்து முன்னாடி நடந்து போயிடுறாரு. நம்ம டே வந்து அவருடைய ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறதுக்கு அந்த டோர் ஃப்ரேமில் நின்றுட்டு நம்ம ஜங்குக் போகிறத பார்த்துட்ருக்கா. அவரும் ரூம்குள்ளே போயிடுறாரு.
நம்ம டேக் ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா இது கால்லேருந்து ஒரு மாதிரி இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனால் இதில் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி நம்ம டேக் ஒரு தாட். இப்போ என்ன பண்ணுறாருன்னா ரூம்குள்ளே போயிடுறாரு. ஆனால் அவருக்கு தூக்கம் வரல. பில்லோவை எடுத்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டுருக்காரு. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நம்ம டேக் இப்போ எப்படி இருக்குன்னா ஜங்குக் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவை பார்த்துக்கிற விதம் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அவருக்கு இப்போ ஜங்குக் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோண, ஆனால் எப்படி இப்போ இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு நம்ம ஜிமின்க்கு ஃபோன் பண்ணுறாரு. இப்போ உடனே நம்ம டே தான் நம்ம ஜிமின் காலில், ஹலோ ஜிமின், சொல்லுடா, என்னடா பண்ணிகிட்ருக்கா? தூங்கிட்டுருக்கேன். அதுக்குள்ளே தூங்குறியா? மணி 11 தான் ஆகுது. டேய், நீ வேணா வவ்வால் குஞ்சா இருக்கலாம்டா, ஆனால் நான் அப்படி இல்லை. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. சொல்லு, என்ன விஷயம்? இல்லை, அது வந்து ஒரு ஐடியா வேணும். ஐடியாவா? எதுக்கு? எனக்கு ஜங்குக் கூட தூங்கணும் போல் தோணுது. ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியல. எப்படி போகிறதுன்னு தெரியலனா ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போடா. ஏய் இரு, என்ன சொன்ன? ஜங்குக் கூட தூங்கணும்னு தோணுது மச்சான், லைனில் இரு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவா அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா எங்கேயோ செகண்ட் லைன் போகிற மாதிரி நம்ம டேக் வந்து காட்டுது. இப்போ அப்படியே டோரை உடச்சிக்கிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நிற்கிறாரு நம்ம டேக்கு முன்னாடி. இப்போ காலில் நம்ம ஜிமின் தான், போய் நல்லா படுத்து தூங்குடா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் பாட்டுன்னு காலை கட் பண்ணிவிட, நம்ம டே ஒரு மாதிரி கையில் மொபைலு, இன்னொரு கையில் தலைகாணி, நெத்தியில் வேறு அந்த ஐபேண்ட் இருக்கும்ல, ஐஸ் மேலே போடுறது, அது வேறு நெத்தியில் இருக்குது. ஒரு மாதிரி நைட் ட்ரெஸ்ஸில் பந்தன்னு முடிச்சு நிற்கிறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சறுக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு டோர் ஃப்ரேமில். இப்போ அப்படியே பின்னாடி டொயின்னு திரும்பி பார்க்க நம்ம ஜங்குக்கு, தூங்கணுன்னா தாராளமாக ரூம்க்கே வந்திருக்கலாமாட்டே, எதுக்கு ஜிமின்க்கு கால் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து கேள்வி கேட்க, நம்ம டே வந்து அதே பொசிஷனில் இருந்துட்டு முழிக்கிறாரு, என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, இல்லை உனக்கு தூங்கணுன்னா வா டே. இல்லை வேண்டாம், நான் இங்கே தூங்கிக்கிறேன். அப்போ நான் வரவா? ஆஹா, வரவா வேணாமா? அது ஓ இஷ்டம். ஏன் இஷ்டமா? இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் ஓடி போயிட்டு அவருடைய ரூம்லேருந்து பில்லோலாம் தூக்கிட்டு வந்து நம்ம டேவோடைய பெட்டு மேலே போட்டு அவர் அப்படியே படுத்துக்க, பக்கத்தில் கொஞ்சம் இடம் அதை அப்படியே லைட்டாக டேப் பண்ணுறாரு நம்ம டே வந்து படுக்கிறதுக்குன்னு வேண்டி அந்த பக்கத்தில் இருக்க இடத்த. இப்போ உடனே நம்ம டேவும் வந்து ஒரு மாதிரி அப்படியே அரைக்குறை மனசாக வந்து அப்படியே அமைதியாக பில்லோவை போட்டு அமைதியாக படுத்துட்ருக்கா. டைம் ஸ்கிப் ஆகுது, 2 பேருமே தூங்கவே இல்லை. அப்படியே வித்தத்தை பார்த்த மாதிரியே 2 பேரும் மல்லாந்து படுத்துட்ருக்க. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேக்கிட்ட பேசணும் போல் ஆசையாக இருக்குது. ஆனால் பேசினா எங்கள் ரூம் விட்டு துரத்தி விட்ருவானோன்னு சொல்லிட்டு ஒரு பயம். இப்போ அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்ருக்க நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா நடுவில் போட்டுட்டு இருந்த தலைகாணியை தூக்கி அவருக்கு இந்த சைடில் வச்சுட்டு, நடுவில் நம்ம ஜங்குக்கும் டேக்கும் வந்து கேப்பு தான் இருக்குது தலைகாணியில். இப்போ நம்ம டே தான் லைட்டாக நம்ம ஜங்குக் பக்கம் லைட்டாக நவுந்து போகிறாரு. நம்ம டே நவுந்து வரதை வந்து நம்ம ஜங்குக் வந்து கவனிக்கிறாரு. இப்போ உடனே நம்ம டேவை திரும்பி பார்க்க நம்ம டே திரும்பியும் அதே பொசிஷனுக்கு போயிடுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், டே நீ பேச ட்ரை பண்ணுறேன்னு தெரியுது, ஆனால் அதை கொஞ்சம் ஓப்பனாகவே பண்ணலாமே. நான் உன்னை தப்பாவோ இல்லை எதுக்கு பேசுகிறேனோ கேட்க மாட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை, டேஸ்ட் ஸ்டபனாக இருக்காத. ஈகோ உனக்கு அதிகம்னு எனக்கு தெரியும். என்ன ஈகோ பிடிச்சவனா? அப்போ நான் ஈகோன்ற, எனக்கு ஃபுல்லாக ஈகோ தான் இருக்குன்ற. ஏ ஏ ஏ ஏ ஏ அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை, பேசு ஜங்கு. அதான் ஒன்றும் இல்லைண்டல, விடு. நீ வீணா சண்டை வளர்க்குற ஜங்கு. ஏய் நான் எதுவுமே பேசலடா, அதான் விடுண்டனே, விடுறா. நான் உன்கிட்ட பேசவே போகிறதில்ல. அதுக்குள்ளையா ஒரு நாள் கூட முழுசா முடியல, விளங்கிடும். என்ன சொன்னா?
என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜங்குக்கு அப்படியே மேலே ஏறி உட்காந்து அவருடைய காலர் பிடிச்சி டிங்கி டிங்கின்னு ஆடிட்டே இருக்காரு. என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பதில் சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம டே உட்காந்துட்டு இருக்க இடம் அவ்வளோதான். நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. டப்புக்குன்னு அவர் கீழே இறங்கி அப்படியே படுத்துக்க. இப்போ உடனே நம்ம டே தான் தூங்குடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் திரும்பி படுத்துக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இன்னும் ரெண்டும் தூங்கவே இல்லை. ஒரு மாதிரி கொட்டை கொட்டை முழிச்சிட்ருக்க. இப்போ உடனே நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு பக்கமாக திரும்புகிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே திரும்புறதை பார்த்ததும் வேணும்ட்டே கண்ணை மூடி தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. நம்ம டே பண்ணதை இப்போ நம்ம ஜங்குக்கு பண்ணுறாரு. கண்ணை மூடி அப்படியே படுத்துக்க. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா லைட்டாக ஏஞ்சி பார்க்குறாரு. ஜங்குக்கு தூங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி நம்ம ஜங்குக்கு ஆக்ட் பண்ணேன். இப்போ அப்படியே பொறுமையாக நான் வந்து கிட்ட போயிட்டு நம்ம ஜங்குக்குடைய கை மாற நம்ம டே படுத்துக்கிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுத்துக்கிறாரு. ஆனால் அந்தளவுக்கு பாடியில் ப்ரெஷர் கொடுக்கவே இல்லை. அப்படியே லைட்டாக படுத்துக்கிறாரு. அப்படியே நவுந்து போயிடலான்னு போக நம்ம ஜங்குக்கு இப்போ வேணும்னே நம்ம டேவை திரும்பி கிட்ட இழுத்து போடுற மாதிரி அவர் அப்படியே கையை போட்டு அப்படியே அமைதியாக படுத்து தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்க. நம்ம டே நல்லா மாட்டிக்கிறாரு. இப்போ அவர் ஏஞ்சாருன்னா நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு எழுப்புன மாதிரி ஆகிடும். ஆனால் நம்ம ஜங்குக்கு தான் எப்படி எழுப்புனாலும் ஏஞ்சிக்க மாட்டார். அவர் நடிக்க தானே செய்கிறாரு. இப்போ அப்படியே கையை போட்டுட்ருக்க மாதிரி இருக்கா. பட் நம்ம டேக்கு வந்து இத்தனை வருஷம் இல்லாமல் நம்ம ஜங்குக்கு மேலே இருக்க அந்த ஒரு ஸ்மெல், அந்த பாடி ஸ்மெல் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. நம்ம ஜங்குக்குடைய சென்ட்டு ஆக்சுவலி இது வந்து எல்லாருக்குமே அப்படி தான்டா. அவங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய அந்த ஒரு பாடி ஸ்மெல், அந்த நேச்சுரல் சென்ட் வந்து ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிக்கும் ஒரு பர்சனை ரொம்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ. நம்ம டேக்கு வந்து அந்த மாதிரி அவருடைய பாடி சென்ட்டை வந்து ஒரு மாதிரி அப்படியே இன்ஹேல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக படுத்துக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டே அமைதியாக அப்படியே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறத அவரும் ஃபீல் பண்ணுறாரு. இப்போ நம்ம டேவை இன்னமும் கிட்ட இறுக்கி படுக்க வச்சுக்க நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை சுற்றி கையை போட்டுக்கிட்டு அவரும் இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறாரு நம்ம ஜங்குக்கை. இப்போ தான் நம்ம ஜங்குக்கை ஐஸ் ஓப்பன் பண்ணி நம்ம டேவோடைய ஐஸ் அப்படியே கீழே அப்படியே லைட்டாக அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்க நம்ம டேவும் வந்து திட்டத்தனமாக மேலே பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜங்குக்கு முழிச்சிருக்காரு. அந்த ஹக்லேருந்து ரிலீஸ் ஆகலான்னு சொல்லிட்டு நம்ம டே ட்ரை பண்ணுறாரு. ஆனால் முடியல. நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிச்சி வச்சுக்க. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு தான் டே ப்ளீஸ் இவ்வளோ தூரம் கிட்ட வந்துட்டேன். ப்ளீஸ் இதுக்கப்புறம் மறைக்காத. ப்ளீஸ்டா இதுக்கப்புறம் என்னால் முடியாது. என்கிட்ட வழக்கம் போல் பேசிட்டேன். நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன்டா. நம்புடா. அது வந்து டே ப்ளீஸ் முடியாது மட்டும் சொல்லிடாத. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சீரியஸாக ஸ்கூல்லேருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். தெரியுமா? ஜிம்மின் எல்லாமே சொல்லிட்டானா? அப்போ ஏன் என்கிட்ட நீ எதுவுமே சொல்லவே இல்லை? பயம்தான். இப்போ பாரு மேரேஜ் ஆனதும் கிட்டத்தட்ட 4 மாதம் நீ ஒழுங்காக பேசவே இல்லை தெரியுமா? எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா உன்னை? எப்போவுமே என்கிட்ட அடித்து பேசுகிறதெல்லாம் நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உனக்கு என்ன நீ அப்படியே ஸ்டபனாக இருந்துட்டா? ஓகே பேசாமல் இருந்துட்டா. ஆனால் என்னால் அப்படி இருக்கவே முடியல. ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு நீ இல்லாதது. என்னமோ லைஃப்பில் இருந்து இழந்த மாதிரி இருந்துச்சு. எம்ப்டியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நல்லா இருக்குடா. டே ஐ லவ் யூ. அது வந்து ப்ளீஸ் டே. ஐ லவ் யூ டூ. டே சீரியஸா நான் சொல்கிறேன்லாம் சொல்லலையே. நீ உண்மையிலே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எப்படிடா தெரியல. நீ என்ன இந்த அளவுக்கு பார்த்துக்கிறேன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டையும் தாண்டி ஒரு ஃபீல் வருதுல்ல.
ம். இப்படியே ஹக் பண்ணிவிட்டு லைஃப் லாங் என் கூட ஃபுல்லாக இருப்பீல? ம். சீரியஸா? ம். ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டு சங்குக்கா. ஐயோ! இது கேட்க எனக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கிச்சு. சரி இப்போ தூங்கு. டேய், உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டா? என்ன? ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே ஆசைடா. என்னது? நீ எப்போல்லாம் வளவலன்னு பேசுகிறியோ அப்போல்லாம் உன்னோட லிப்ஸை பார்க்குறப்போ அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது அதில் கிஸ் பண்ணணும்னு தோணும். இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றதை தாண்டி, லவ்வருன்றதை தாண்டி ஹஸ்பண்டாக இருக்கேன். ஒரே ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து கேட்கா. இப்போ நம்ம டே வந்து ஒரு மாதிரி முழிக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகுது. நம்ம டேவோடைய இயர்ஸ் எல்லாம் ரெட் ஆக நம்ம சங்குக்கு இப்படி கேட்டதும் அவருக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. பட் அவருடைய ஃபேஸை வந்து இன்னொன்று மொத்தம் நம்ம சங்கு கிட்ட காட்டுறாரு. நம்ம சங்குக்கு அதை கவனிச்சுட்டு பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்தது தான் வந்துட்டு அழகாக ஃபேஸை கட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக நம்ம சங்குக்கும் ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகுது, நம்ம டேக்கும் ரெட் ஆகுது. 2 பேருக்குமே இது ஃபர்ஸ்ட் கிஸ். தாங்க முடியல அந்த ஒரு டெம்டேஷன். நம்ம சங்குக்கு அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே மெல்ட் ஆகிடுறாங்க 2 பேருமே. ஏன்னா அது ஒரு நியூ சென்சேஷன். பிறந்ததுலேருந்து கிடைச்சது கிடையாது. இப்போது வித்தியாசமாக ஃபீல் ஆகுது 2 பேருக்குள்ளேயும். அந்த ஒரு பட்டர்ஃப்ளை, அந்த ஒரு கரப்பாம்பூச்சி, மூட்டைப்பூச்சி எல்லாம் ஃபீல் ஆக அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணிக்கிட்டு அந்த பெட்டில் அவ்வளோ அழகாக அமைதியாக படுத்துக்கிறாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ண நம்ம டேவும் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கார். நம்ம சங்குக்கோட ஐஸை பார்க்க முடியல. நம்ம சங்குக்கும் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணது ஏன்டா பிரேக் பண்ண அப்படின்ற மாதிரி இருக்குது. அவருக்கும் வந்து நம்ம டேவை கரெக்டாக அப்படியே ஃபேஸ் பண்ண முடியல. பட் 2 பேரும் அப்படியே திட்டி திணறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க 2 பேரும் ஒரே டைம் ஸ்மைல் பண்ணுறாங்க. நம்ம டே சரி, நம்ம சங்குக்கும் சரி, 2 பேரும் ஒரே நேரத்தில் கிஸ் பண்ணுறக்கு அப்படியே அழகாக அப்படியே 2 பேரும் கிட்ட வர எண்டு கடுப்பு விட்றேன் நான். அவங்க 2 பேரும் அமைதியாக கிஸ் பண்ணிட்டு ஜாலியாக ஜல்சா பண்ணிவிட்டு ஜாலியாக இருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது. ஓகேடா, பாய் பாய். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஐயோ, எனக்கு சிரிப்பு வருது. ஓகே, நான் போகிறேன். குட் நைட் எவ்ரி ஒன். ஐ லவ் யூ ஆல்.